ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, யூடியூப் ஷார்ட்ஸில் எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறாங்க. என்னடா யூடியூப் ஷார்ட்ஸில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஈஸியாக பண்ணலாம், வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் ப்ளஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகும். அதில் வீடியோ ஷார்ட் லைவ்னு வரும். நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் இன்டு ஷார்ட் அதை பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே அது ப்ராசஸ் ஆகும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா மேலே ஆட் சவுண்ட் வருது, அது டிசேபிள் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் ஃபேமஸ் மியூசிக் அது மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் வேணா எதனாலும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஒரு டைம் ப்ராசஸ் ஆனே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே உங்களுக்கு கேப்ஷன் யுவர் ஷார்ட் அப்படின்னு இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் சிம்பிள் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் கீழேயே வரும். உங்களுக்கு எந்த பிக்சர் அதில் நல்லாயிருக்கோ, எந்த மூமெண்ட் நல்லாயிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த இமேஜ் தான் வரும், நீங்கள் எது கொடுத்துருக்கீங்களோ அது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ அன்லிஸ்டேட்டில் போட்டுக்குங்க. அன்லிஸ்டேட்டில் போட்டு அப்லோட் ஷார்ட் கொடுத்துக்குங்க. அது அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகிறதுக்குள்ளே நம்ம போய் ஒய்டி ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஒரு 55% ஆகிருக்கு. இப்போது ஒய்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் போயிட்டு உள்ள ஷார்ட்ஸ் வியூ ஆல் கொடுங்க. வியூ ஆல் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அது ப்ராசஸிங் ஸ்டில் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பென் சிம்பிள் வரும். பென் சிம்பிளில் உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிங்களோ அந்த தம்ப்நெயில் தான் வரும். இப்போ நீங்கள் டைட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எந்தெந்த ஹேஷ்டேக் பண்ணுமோ அதெல்லாம் போட்டுக்குங்க. பின்னாடி சேவ் கொடுத்துக்குங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.